இப்போ பாரிஸில் ஒலிம்பிக்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுவும் ஜாப் சர்ச்சிங்கும் கிட்டத்தட்ட ஒன்று தான். எப்படிடா ஒன்று அப்படின்னா, ஒலிம்பிக்ஸில் வந்துட்டு தே புட் அ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். கிட்டத்தட்ட மெடல் வாங்கினாலும் பார்த்திங்கன்னா பல வருடங்களுக்கெல்லாம் அவங்க லைஃப்பை ஒர்க் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அதில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க. தே கீப் ஒர்க்கிங். பட் அந்த ஒரு நிமிஷத்தில் வந்துட்டு கடைசியில் அங்கே வந்து மெடல் வாங்குறது மட்டும் தான் நமக்கு தெரியுது. ஓகே, மெடல் வாங்கிட்டாங்கன்றது நம்ம 2 நாள் பேசுவோம், அப்புறம் வந்துட்டு முடிச்சு போயிட்டே இருப்போம். அண்ட் லாட் ஆஃப் எங்களுக்கு பேசிடுவோம். அதே மாதிரி தான் ஜாப் வாங்குறதும். இட்ஸ் அ லாட் ஆஃப் ஒரு லாங் ஜேர்னி. நீங்கள் ஒரு 3 மாதமோ 4 மாதமோ 5 வருஷமோ 10 வருஷமோ உங்கள் லைஃப் இல்லாமல் வந்து யூ கீப் ஒர்க்கிங். நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி இண்டஸ்ட்ரி போயிட்டுருக்குன்னு நிறைய ஃபேக்டர் ஒர்க் பண்ணிவிட்டு தென் யூ லேர்ன் இட், தென் யூ நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலி யூ கோ ஃபார் இன்டர்வியூ. தென் மார்க்கெட் கண்டிஷன்லாம் வச்சு தான் உங்களுக்கு வந்துட்டு ஜாப் கிடைக்கும். பட் உங்களோட எஃபர்ட் நம்ம கண்டினியூஸாக போயிட்டே தான் இருக்கணும். ஸோ எல்லோரும் அவங்க வந்து 50 லட்சம் வாங்கியிருக்காங்க, 1 கோடி வாங்கியிருக்காங்க, 10 கோடி வாங்கியிருக்காங்கனாலும் அவங்க போட்ட எஃபர்ட் நமக்கு தெரியறதில்ல. ஃபைனலாக அதோட ரிசல்ட் தான் தெரியுது. ஸோ தட்ஸ் ஜஸ்ட் ஒன் திங் ஃபார் அ ஷார்ட் டுடே. பாய்.